ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ருசியான சமையல். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் பூரி. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலருக்கு வேண்டி பாலக்கீரை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி அதில் இருந்து ஜூஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் கலருக்கு வேண்டி பாதி பீட்ரூட் எடுத்து பேஸ்ட் ஆக்கி அதை ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுக்கணும். எல்லோ கலருக்கு வேண்டி கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டு அது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு போட்டு அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ஒரு பிளேட்டில் வைக்கணும். அடுத்து 1 கப் மைதா மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எல்லோ கலர் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதே போல் பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 1 கப் மைதா மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு நம்ம பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அடுத்து 1 கப் மைதா மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு நம்ம பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இப்போ நம்ம மாவை 2ஆக பிரித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பூரி கட்டையில் கொஞ்சம் மாவு போட்டு ஒயிட் கலர் மாவு உருண்டை எடுத்து தேய்க்கணும். உங்களுக்கு வேணும்னா ஆயில் சேர்த்து தேய்க்கலாம். போல் 3 கலரையும் தேய்க்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ரோல் பண்ணணும். அதை கட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுருக்க ஒன்று எடுத்து மாவு தடவி தேய்க்கணும். நம்ம உருட்டி வச்சுருக்க பூரியை எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ருசியான கலர் பூரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.